சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன், உங்களுக்கு தொழிலில் நிறைய எதிரிங்க இருக்கலாம். உங்களை பழி வாங்குறத நினச்சி கூட உங்கள் பொண்ணு அப்படி செஞ்சுருக்கலாம் இல்லையா? அப்படி யாரும் இல்லையே சார். 15 வருஷத்துக்கு முன்னாடி வரதராஜன் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஓனர். எனக்கு அவனுக்கும் சுத்தமாக ஆகாது. ஆனால் அவன் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டானே. யாராக இருந்தாலும் என் பொண்ணை இந்த அளவுக்கு வாய்ப்பே இல்லை சார். மீராவோட காரில் ரெட் கலர் பெயிண்ட் ஒட்டியிருக்கிறதால அக்யூஸ்டுங்க வந்த காரு ரெட் கலர் காருங்கிறது மட்டும்தான் உறுதியாயிருக்கு. அன்னைக்கு மழை பெஞ்சதுனால எல்லா எவிடன்ஸுமே எரேஸ் ஆயிடுச்சு. இதை அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க இந்திரன் சார். உங்களால் அவங்க ஒருத்தரையாவது அடையாளம் காட்ட முடியுமா? இல்லை சார், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். இங்கே பாருங்க இந்திரன், நீங்கள் தூங்கும்போது கூட மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு கேட்குன்றது எங்களுக்கு தெரியும். மழை பெஞ்சிட்டு இருந்தது, வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். ப்ளீஸ் சார் உட்காருங்க. கேளுங்க சார். இந்திரன் நல்லா யோசிச்சு பாருங்க இந்திரன், யாராவது ஒருத்தரையாவது அடையாளம் கட்ட முடியுமா? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல சார். இந்திரன் இந்திரன் அன்னைக்கு எதுவுமே கேட்கல, எல்லார்கிட்டையும் போய் சொன்னேன். மீற அழுது என் காதில் கேட்டுட்டே இருந்துச்சு. என்னடா? எனக்கு அந்த இடத்துக்கு போகணும்டா. அதிர்ச்சியில தூங்கிட்டாங்க. ரேப் பண்ணிருக்காங்க. என்னடா பண்ண இந்த நீங்க தூங்கும்போது கூட அது உங்களுக்கு கேட்குன்றது எங்களுக்கு தெரியும். உங்க பொண்ணு ரேப் பண்ணிருக்காங்க. ரெட் கலர் கார் தாங்கிறது மட்டும்தான் உறுதியாயிருக்கு. மொத்தம் 4 பேர். 4 பேரா? டேய் என்னடா சொல்ற? அதில் ஒருத்த பேர் எனக்கு ஒரு கன் வேணும்டா. எனக்குள்ள வெறி மட்டும் தந்தது, கொல்லணுன்ற வெறி. யாருன்னே தெரியாத அந்த 4 பேரை தேடி இப்போ நான் என் கையில் கண்ணோட. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும், உயிரோட மட்டும் விடக்கூடாது சார். நான் திருப்பி கூப்பிட்றேன். போங்க சார். சார் போங்க சார். பெர்மிஷன் சார். சொல்றாங்க போங்க, வெளிய போங்க சார். சார் ஏய் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டியா? போடா வெளிய. போடா வெளிய. முத்து உள்ள விடு. என்ன? மீரா ஒரு தடவை பார்க்கணும் சார், ப்ளீஸ் சார். போ. தூங்காதே தம்பி, தூங்காதே. சோம்பேறி என்று வாக்காதே.
தூங்காதே. நான் உன்னை பார்த்திருக்கவே கூடாது மீரா. என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. நான் தூக்கும் போதெல்லாம் நீ பேசுறது எனக்கு நல்லா கேட்கும். இப்ப நான் பேசுறது உனக்கு கேக்குது இல்ல? இனிமே நான் உன்னை கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன் மீரா. என்ன மன்னிச்சிடு மீரா, என்ன மன்னிச்சிடு. அது பறக்க விடுங்க. சார், மீரா இருக்க வேண்டிய இடம் இதுதான். எங்களோட இல்லை, அவன் கூட தான் இருக்கணும். உன் குரலை அவ தினமும் கேட்கணும். அவன் திரும்பி ஏந்து நடப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் மீராவை நீ பார்த்துக்கோ. எனக்கு தெரிஞ்சு மீராவை பிடிக்காதவங்க யாரும் இல்லை, மீராவுக்கு பிடிக்காதவங்களும் யாரும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. மீராக்கும் எனக்கும் நல்ல தெரிஞ்சவங்க யாரோ தான் இது பண்ணியிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை. இல்லை, பட் கார்த்திக்னு ஒருத்தர் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவ கூட நோன்னு சொன்னால. 2-3 தடவை ஃபோனில் பேசும்போது பொலைட்டாக சொல்லி பார்த்தா. அப்புறம் ஒரு நாள் திட்டிட்டா. ஆனால் அவர் தான் இதை... அவர் எங்க இருப்பாரு? உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். ஒத்து வரானான்னு பாரு, இல்லைன்னா முடிச்சிரு. ஏய்! Son of a... Move aside, man. What's wrong with you? உன்கிட்ட தான்டா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன சைக்கோவா? இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், நீ மீராவை ஏன்டா இப்படி பண்ண? மீராக்கு என்ன ஆச்சு? மீராக்கு என்ன ஆச்சு? வெல், நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். பட் அவளுடைய சாய்ஸ் நீங்கள் தான். அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு நான் கால் பண்ணுறதையே நிறுத்திட்டேன் இந்திரன். எனிவே, ஹெல்ப் ஏதாவது வேணும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. யா, ஹலோ. டேய் சதீஷ், உத்தண்டியில் நிறைய ஸ்லம் இருக்கும்ல, அங்கே உனக்கு யாரையாவது தெரியுமாடா? ஏன்டா? இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான்
டேய் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் மாமியார் வீடு அங்கே தான், நாளைக்கு போய் பார்க்கலாம். சரி ராம். டேய் இந்திரா, கவலைப்படாமல் போய் படுறா, காலைல பார்த்துக்கலாம். தவிர வந்த மேட்ரை மட்டும் பட்டுன்னு சொல்லி கிளம்பினே இருக்கணும். யாரா? அண்ணா நம்ம பாண்டி சொல்லியிருந்தாருல்லண்ணா, அதானே கூட்டின்னு வந்தேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணே, உங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணை 4 பேர் ரேப் பண்ணாங்க. அதுக்கு என்ன இப்போ? இந்த ஏரியாவில் உங்களை மீறி எதுவும் நடக்காதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஏரியா பசங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்ல வரியா? ஐயோ அப்படி சொல்லண்ணே, அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட லவ்வரு. மொத்தம் 4 பேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தன் பேர் கூட சேகரான். உங்களுக்கு சேகர்னு யாராவது தெரியுங்களா? ஏய், போய் சேகர் வர சொல்லு போ. என்ன தாத்தா? இவன் பேரும் சேகர் தான், என் பேரன் தான். இவன் தான் ரேப் பண்ணான்னு சொல்ல வரியா? ரேப் பண்ண ஸ்லம்காரன், திருடினா ஸ்லம்காரன், கொலை பண்ண ஸ்லம்காரன். தப்பு பண்றவன்லாம் இங்க இல்ல, ஸ்லம்முக்கு வெளியில தான் இருக்கானுங்க. அது இல்லைண்ணே, நான் என்ன சொல்றேன், யாரா அவனுங்களை கூட்டு வந்தது? அண்ணா சத்தியமாக மேட்ரு எனக்கு என்ன தெரியாது? பாண்டி தான்.